பிரியமானவர்களே, கல்வி தொலைக்காட்சியின் கலை தொழில் பழகு நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் 12ஆம் வகுப்பு வரலாறு பாடத்தில் 14ஆம் அலகில் 2ஆம் உலகப் போரும் காலனிகளில் அதன் தாக்கமும் என்ற தலைப்பில் உள்ள 2ஆம் உலகப் போரின் போக்கை பற்றி படிக்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்புகளில் 2ஆம் உலகப் போரின் காரணங்களை பற்றி அறிந்தோம். இன்று போரின் போக்கு, போர் எவ்வாறு தொடங்கியது, போர் எவ்வாறு சென்றது, போக்கு, த கோல்ஸ் ஆஃப் த வார், போர் எவ்வாறு நடந்தது, தொடங்கியது எவ்வாறு. ஏற்கனவே நாம் உடனடி காரணம் என்ற ஒரு தலைப்பில் பார்த்தோம். 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி போலந்தை ஜெர்மனி ஆக்கிரமித்தது, பிடித்தது. தன்னுடைய இராணுவம் மூலம் போலந்தை ஜெர்மானிய படைகள் இரவோடு இரவாக பிடித்தனர். ஹிட்லர் போலந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளை பிடிப்பதற்கு வசதியாக இருக்கும், உதவியாக இருக்கும் என்ற திட்டத்தில் போலந்தில் இருக்கும் ஜெர்மானிய இன மக்கள் துன்பத்தில் இருப்பதாக சொல்லி, அந்த காரணத்திற்காக பிடிப்பதாக சொல்லி பிடித்து கொண்டார். ஒரு நாள் இரவோடு இரவாக மொத்த போலந்தும் ஜெர்மனிய படைகளுக்கு கீழே வந்தது. இதை அறிந்த இங்கிலாந்து ஒரு இறுதி எச்சரிக்கை விடுக்கிறது. செப்டம்பர் 1 அன்று போலந்து பிடிக்கப்படுகிறது. உடனடியாக இங்கிலாந்து ஜெர்மனிக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையை விடுக்கிறது. ஜெர்மனிய படைகள் ஓரிரு நாட்களில் போலந்தில் இருந்து வெளிவரவில்லை எனில் பிரிட்டன் ஜெர்மனி மீது போர் தொடுக்கும். ஹிட்லருக்கே சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் படைகளை உடனடியாக போலந்திலிருந்து வெளியேற்றலைன்னா நாம் இருவரும் போர் முனையில் சந்திக்க வேண்டியது இருக்கும், போர் முனையில் சந்திக்க நேரும் என்ற ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கையை, வார் அல்டிமேட்டம் பிரிட்டன் கொடுக்கிறது. ஆனால் ஹிட்லர் அதை பற்றி ஏதாவது யோசித்தாரா? ஹிட்லர் என்ன நினைக்கிறாருன்னா, இங்கிலாந்து மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அவங்களா இங்கிலாந்து படைகளோ இங்கிலாந்து அரசோ ஜெர்மனிய படைகளையோ ஜெர்மனிய அரசையோ தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இதுதான் ஜெர்மனி போலந்தை பிடிச்சதுக்கப்புறம் ஜெர்மனி போலந்தில் நடத்திய அணிவகுப்பு. போலந்து ஜெர்மனி கட்டுப்பாட்டில் இருப்பதை உலகிற்கு அறிவிப்பதற்காக நாசி படைகள் போலந்தில் நடத்திய அணிவகுப்பாகும். இது போலந்தை கைப்பற்றிய பின் ஹிட்லர் நாசி படைகளுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார். நம்பிக்கையை ஊட்டிய ஒரு பேச்சின் முடிவில் ஒவ்வொரு நாசி படையும் ஜெர்மனி இந்த உலகை பிடிப்பதற்காக எடுக்கும் முயற்சியில் உறுதியளிப்போம் என்ற உறுதிமொழியை வாங்கிக் கொள்கிறார். என்ன உறுதிமொழி? உறுதிமொழியை கொடுப்பது ஜெர்மானிய படை வீரர்கள். ஜெர்மானிய படை வீரர்கள் தங்களுடைய சர்வாதிகாரியான தலைவர் அடால்ஃப் ஹிட்லருக்கு சொல்லுகிறார்கள், எங்கள் தலைவர் ஹிட்லர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் இந்த உலகை எங்களது கையின் கீழ் கொண்டு வரும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம். முதலில் இங்கிலாந்து கொடுத்த எச்சரிக்கையை ஜெர்மனி புறம் தள்ளியது. நீ என்ன வேண்டுமானாலும் செய், எங்கள் படை, ஜெர்மனிய படைகள் போலந்தில் இருந்து பின்வருவதாக இல்லை என ஹிட்லர் அறிவிக்கிறார். இந்நிலையில் ஏற்கனவே ஒரு பக்கம் அச்சு நாடுகள் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் மூவரும் அச்சு நாடுகள் அச்சு ஒப்பந்தம் என்ற ரோம், பெர்லின், டோக்கியோ அச்சு என்ற ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதாக உறுதியளித்துள்ளனர், வாக்கு கொடுத்துள்ளனர். இப்போது ஜெர்மனி மீது இங்கிலாந்து போர் அறிவித்துவிட்டது. போர் துவங்கிய சில நாட்களில் ஜெர்மனி தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்தது. போலந்தை பிடிச்சது, உடனடியாக பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் 2 வாரங்களில் பிடிச்சிருச்சு.
அதை தான் சொல்கிறாங்க. போர் எப்படி போய்கிட்டு அப்படி இருக்குன்னா, பிளிட்ஸ்கிரீக்னா லைட்னிங் ஸ்பீடுலையும், அந்த மின்னல் வேக போர். பிளிட்ஸ்கிரீக்குங்கிற வார்த்தைக்கு மின்னல் வேக போர். ஜெர்மனி போலந்து மற்றும் அதன் அருகில் உள்ள நாடுகளுக்கு மீது எவ்வாறு கைப்பற்றியதுன்னா பிளிட்ஸ்கிரீக். இப்போ இவர் இவ்வளவு வேகமாக பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாருன்னு இப்போவும் திரும்பவும் சோவியத் ரஷ்யா ஜெர்மனிகிட்ட வந்து ரெண்டாவதும் ஒரு கையெழுத்து. இதுவும் ஒரு நான் அக்ரஷன் பேக்ட் தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலாந்து வந்து ஒன்றை எதிர்த்துது, நீ போலந்தை பிடிச்சதை எதிர்த்துது, ஆனால் நான் ஒன்றை எதிர்க்கலை அப்படின்னு ஹிட்லர்கிட்ட சொல்கிறாங்க. ரஷ்யா ஜெர்மனி போலந்தை பிடிச்சதை அங்கீகரிச்சுக்கிட்டு இப்போ நம்ம அந்த ரெண்டையும் பிரிச்சுக்கிடுவோம். நீ பாதி வச்சுக்க, நான் பாதி வச்சுக்க, இனிமேல் நீ எனக்கு எதிராக எதுவும் செயல்படாதன்னு ரஷ்யா இப்போவும் ஜெர்மனிக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுக்கும் ஹிட்லர் சரின்னு தான் சொல்லி கையெழுத்து போடுறாங்க. 1939 செப்டம்பர் போலந்தை பிடிச்சதுக்கப்புறம் போலந்தை இருவரும் பங்கிட்டு கொள்ளலாம் என ஒரு புதிய ஒப்பந்தத்தில் ரஷ்யாவும் ஜெர்மனியும் கையெழுத்திடுகின்றன. அதற்கும் ஹிட்லர் சரி என்று தான் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாட்டையும் பிடிக்கிறார், கையெழுத்திடுவார். நான் இனிமேல் எதையும் பிடிக்க மாட்டேன். போர் தொடங்கி போலந்து பிடிச்சாச்சு. உடனே இம்மீடியட்டாக 1940 ஏப்ரல் நார்வேயை ஜெர்மனி குயிக்காக அவ்வளோ ஸ்பீடாக பிடிச்சிருச்சு. இப்போ ஹிட்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நார்வேயை நான் எதுக்கு பிடிச்சேன்னு தெரியுமா? நார்வேயை நான் பிடிச்சிட்டேன்னா என்னுடைய விமானப்படையையும் கடற்படையும் கொண்டு அங்கே நிறுத்தி வச்சுட்டு இங்கிலாந்தை தாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு அவருடைய திட்டத்திலிருந்து சற்றும் விலகவே இல்லை. அவருடைய நோக்கம் உறுதியாக இருக்குது. மொத்த ஐரோப்பாவையும் பிடிக்கணும், இங்கிலாந்தையும் பிடிக்கணும். அதற்கு எதெல்லாம் போலந்தை பிடிக்கும்போது என்ன சொன்னார்? என்னுடைய இராணுவ படைகளை மற்ற நாடுகளுக்கு எடுத்து செல்வதற்கு உதவியாக இருப்பதற்காக போலந்தை பிடித்ததாக சொன்னார். ஆனால் அவர் உண்மையிலேயே பிடித்த காரணம் வேறு, அவர் சொன்ன காரணம் வேறு. இப்போ சொல்கிறாரு, நார்வேயை பிடிச்சிட்டு நான் என்னுடைய நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸை கொண்டு நார்வேயில் வச்சேன்னா அது ஈஸியாக இங்கிலாந்து தாக்கும் அப்படிங்கிறார். அப்போது இப்போ நார்வே, டென்மார்க், நெதர்லாண்ட், லக்சம்பர்க், பெல்ஜியம் எல்லாத்தையும் குயிக்காக பிடிச்சிட்டாரு. 1940 மே மாதம் 10 எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால தான் இது பிளிட்ஸ்கிரீக் அப்படிங்காங்க, மின்னல் வேக போர். அடுத்தது அவருடைய டார்கெட் என்ன அப்படின்னா பிரான்ஸ் தான். சின்ன சின்ன நாடுகள்லாம் பிடிச்சாச்சு. நார்வேயை பிடிச்சாச்சு, லக்சம்பர்க்கு பிடிச்சாச்சு, நெதர்லாந்தை பிடிச்சாச்சு. அடுத்தது ஓரளவு பலம் உள்ள பிரான்ஸு தான். இது ஜெர்மனிய படைகள் பிரான்ஸ் மீது படையெடுத்த போது எடுத்த படம். முதல்ல தொடக்கத்திலிருந்தே அவங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. தடுத்து யாரும் நிறுத்த முடியலை. தரைப்படை மூலமாக தன்னுடைய மிலிட்டாரி ஃபோர்ஸஸ் மூலமாக ஜெர்மனிய படைகள் பிரான்சினுடைய பாதி வரை போயிடுச்சு. 6 வாரங்களில் அனைத்து நாடுகளும் தோற்கடிக்கப்பட்டு விட்டன. இப்போ பிரான்ஸில் என்ன நடந்ததுன்னா, பிரான்ஸையும் பாதியை பிடிச்சி அங்கேயும் ஒரு நாசி ரெப்ரசன்டேட்டிவாக ஜெர்மானிய அரசினுடைய பிரதிநிதியாக ஆட்சியை தொடங்கியாச்சு. இப்படி கொஞ்சம் ஹிட்லருக்கு கிடைச்ச வெற்றியை பார்த்துட்டு தான் முசோலினி நானும் இந்த போரில் இணையிறேன்னு சொல்லி உடனடியாக 1940 ஜூனில் இத்தாலி பிரான்ஸ் மீதும் எகிப்து மீதும் படையெடுத்தது. இத்தாலியும் பிரான்ஸ் மீது போர் தொடுத்தது. ஜப்பான் சொல்லுது, நானும் ஏற்கனவே நம்ம நட்பு ஒப்பந்தத்தில், அந்த ரோம், பெர்லின், டோக்கியோ அச்சு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறேன். அதனால் நானும் உன்னுடைய நண்பர்களான இத்தாலியோடு சேர்ந்து இங்கிலாந்து பிரான்ஸு மீது படையெடுக்கிறேன் அப்படின்ட்டு. பிரான்ஸை பிடிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட பிடிச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த ஜெர்மனிய படைகள் பிரான்ஸில் உள்ள எல்லா பகுதிகளையும், ஃப்ரெஞ்சு டெரிட்டரிஸை கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. ஈவன் ஹிட்லரே பாரிஸ்லேருந்து ஈஃபில் டவர் முன்னாடி நின்று எடுத்த படம் இது. அவர் நினைக்கிறாரு பிரான்ஸு ஜெர்மனி கையில் விழுந்துருச்சு, இனி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வேறு வழியே இல்லை. இப்போ அங்கே இருந்த பிரதமர் நெவில் சாம்பர்லைன் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட் தொடர்ந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கிறார்.
சமாதானத்திலே இருக்கிறாரு. அந்த சாம்பர்லைன் பதவியை விட்டுட்டு இப்போ புது பிரதமர் பதவிக்கு வர்றார் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் பதவிக்கு வந்ததுமே சொல்லிட்டார் வின்ஸ்டன் சர்ச்சில், நான் நெவில் சாம்பர்லைன் மாதிரி பொறுத்து கொள்ளுகிறவர் அல்ல, நான் உடனடியாக செயலில் ஈடுபட போகிறேன் அப்படின்னாரு. இப்போது பிரான்ஸை தாண்டி அவர் ஜெர்மனி, ஹிட்லர் தன்னுடைய படைகளை ஜெர்மனியை தாண்டி இனி ஐரோப்பா கண்டத்தில் உள்ள எல்லா நாட்டையும் பிடிச்சாச்சு, அடுத்தது இங்கிலாந்தை தான் பிடிக்கணும் அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கிலாந்து தரைப்படை மூலமாக இராணுவத்தினரால் பிடிக்க முடியாது. அதனால் அவர் உடனடியாக என்ன கொண்டு வர்றாருன்னா ஜெர்மன் ஏர்ஃபோர்ஸை வச்சு தாக்குறாரு. ஜெர்மானிய விமானப்படை மீது முன் தெரிவு செய்யப்பட்ட இலக்குகளான துறைமுகங்கள் மீதும் விமான தளங்கள் மீதும் ஹிட்லர் சொல்லியிருக்கிறார் ஏர்ஃபோர்ஸுக்கு, ஃபஸ்ட்டே நீ வெல் இன் அட்வான்ஸ் எந்தெந்த இடங்களில் தாக்கணும் அப்படின்ட்டு ஜெர்மானிய விமானப்படைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறார். எதெல்லாம் நம்முடைய இலக்குகளே துறைமுகங்கள், போர்ட் அடித்து நொறுக்கிரு, விமானத்தளங்கள், ஏரோட்ராம், ஏர்போர்ட் எல்லாம் அடிச்சிரு, மற்றும் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், தொழில் பேட்டைகள். இதனால தான் ஒரு நாடு நிர்மூலமாகும், தரைமட்டமாகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம முன் தெரிவு செய்யப்பட்ட அந்த டார்கெட்டெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கோம். இதைத்தான் நீ டார்கெட் பண்ணின்னு ஜெர்மானிய விமானப்படைகள் இதை தான் அடிச்சுன்னு இருக்கிறாங்க. கடைசியில் 1940 செப்டம்பரில் லண்டன் மீது குண்டு வீசப்படுகிறது. ஒன்று ஒன்றா இங்கிலாந்து மீது தொடங்கி தொடங்கி கடைசியில் செப்டம்பர் 1940 இங்கிலாந்தின் தலைநகரான லண்டன்லே ஜெர்மனிய படைகள் குண்டு வீசுது. இதுக்கு பேர் ஆப்ரேஷன் பிளிட்ஸ். ஆப்ரேஷன் பிளிட்ஸ் இதுவும் குயிக்காட்டு. இங்கிலாந்து எதிர்பாராத அளவுக்கு இங்கிலாந்தில் ஒரு சில இடங்களை அடித்து அடுத்தது லண்டன் மீதே ஜெர்மானிய படைகள். அப்போ தான் வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறாரு, இப்போவும் நான் நம்பிக்கை இழக்கல, வி ஃபார் விக்டரி, ஐ பிலீவ் இன் விக்டரி அப்படி நாட்டு மக்களுக்கு செய்தியை கொடுத்துட்டு அவருடைய ராயல் ஏர்ஃபோர்ஸை ரெடி ஆக்குறாரு. பிரிட்டிஷ் ராயல் விமானப்படையின் விமானங்களை தயாராக்கி நீங்கள் பதிலடி கொடுங்க. அவங்க ஜெர்மனிய படைகள் இங்கிலாந்தில் தாக்கும்போது இங்கிலாந்திய படைகள் ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஜெர்மன் படைகளை தாக்கணும் அப்படின்னு சொல்லி தாக்கி ஜெர்மனி மீது விமானங்கள், பிரிட்டிஷ் விமானங்கள் ஜெர்மனியில் போய் குண்டை போட்டு ஏகப்பட்ட அழிவை ஏற்படுத்திச்சு. 1940 ஜூலை முதல் அக்டோபர் வரை வான்வெளியில் நிகழ்ந்தவைகளை ஹிட்லர் முதல்ல வேற வழியே இல்லாமல், ஐயோ இதுவரை நம்ம தரைப்படை மூலமாக மிலிட்ரியில் எல்லா இடமும் சந்திச்சதெல்லாம் வெற்றி, முதல்ல நம்ம ஜெர்மன் படைகள் இங்கிலாந்தை தாக்குச்சு, அதுக்கு பதிலாக இங்கிலாந்து ஜெர்மனியை தாக்கிடுச்சு அப்படின்னு முதல் தோல்வி இதுதான் சொல்கிறாங்க. இதுதான் பேட்டில் ஆஃப் பிரிட்டன். பேட்டில் ஆஃப் பிரிட்டன் அப்படிங்கிறது ஜெர்மன் படைகள் இங்கிலாந்தை தாக்குறது. இங்கிலாந்தே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர தாக்குதல். இங்கிலாந்து திரும்ப தாக்குனதும் கொஞ்சம் ஜெர்மனியில் அழிவு. அந்த அழிவை சந்திச்ச உடனே ஹிட்லர் கொஞ்சம் யோசிக்கிறார், ஐயோ இனிமேல் நம்ம இதை அந்த ஏர் அட்டாக் விமானப்படை தாக்குதல் இங்கிலாந்து மீது நிறுத்திட்டு இப்போ அவர் உடனடியாக நேவல் அட்டாக், ஜெர்மனி யூ வகை படகுகள், ஏற்கனவே ஜெர்மனினாலே அந்த யூ போட்ஸ், ஜெர்மானிய யூ வகை நீர்மூழ்கி கப்பல்கள் ரொம்ப ஆபத்தானவை. கப்பல் அங்கே கடலில் நீருக்கு அடியில் அப்படியே முங்கி இருக்கும், இது வெளியே தெரியாமலே இருக்கும். மற்ற நாடுகளுடைய கப்பல்கள் வரும்போது அதை பார்த்து உடனடியாக ஒரு நேரடி தாக்குதல், எதிர்பாராத விதமாக தாக்கி அதை அழிச்சிரும். இப்போ அந்த ஈபோட்டை இப்போ பயன்படுத்துகிறாங்க. இப்போது மிலிட்ரி தாக்குதல், ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் நேவி, இப்படி 3 வகையான முப்படையும் வச்சு ஜெர்மன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் இனி ஐரோப்பாவில் எல்லாம் வெற்றி தான், அடுத்தது ரஷ்யா அப்படின்னு நினைக்கிறார். ஏற்கனவே ஜெர்மனியை பார்த்து ரஷ்யா பல முறையும் பயந்துருக்கு. இந்த போர் தொடங்குவதற்கு முன்னாடியே 2 முறை நான் அக்ரஷன் பேக்ட், ஆக்கிரமிப்பு செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழியோடு ஹிட்லரிடம் 2 முறை ரஷ்யா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. ஹிட்லரும் உறுதிமொழி தந்துள்ளார். இப்படி ஒரு சூழ்நிலையில் 1941 ஜூன் 22
சோவியத்து மீதான தாக்குதல் பல முறை உறுதியளித்த போதும் ஜெர்மனிய படைகள் ரஷ்யா மீது தாக்குதல். ரஷ்யா ஒரு கொள்கையை பின்பற்றும். எந்த ஒரு நாடும் ரஷ்யா மீது படையெடுக்கும் போது ரஷ்யா அழித்துவிட்டு பின்வாங்குதல் என்ற கொள்கையை பின்பற்றும். அழித்துவிட்டு அது என்னது? ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஹிட்லருடைய படைகள் ரஷ்யாவை ஒன்றன் பின் ஒன்றாக அழிச்சிட்டு இடங்கள்லாம் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது ரஷ்ய படைகள் அவங்க வீடுகள், கடைகள், பொருட்கள் எல்லாம் அழிச்சிட்டு அவங்களும் பின்வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. எதிரி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு நினைப்பாங்க. ஆனால் ரஷ்ய படை ரஷ்யாவில் குளிர்காலம் வர்றது வரதான் பின்வாங்கும். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, ரஷ்யா குளிர்காலத்தில் தான் தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிக்குமா. அப்படி தாக்குதும் போது அது இரட்டை தாக்குதலாம். ஒன்று நாங்களும் தாக்குவோம், இன்னொன்று எங்களுடைய குளிர்காலமும் தாக்கும். ரஷ்ய குளிர்காலத்தை ரஷ்ய மக்களை தவிர வேற யாராலும் தாக்கு பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இவங்க இன்னொரு கொள்கை அழித்து விட்டு பின்வாங்குதல். நாங்கள் அழிச்சிட்டு பின்வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இங்கே ஜெயிச்சவங்க சர்வை பண்ணுறதுக்கு, அங்கே வாழுறதுக்கு தண்ணீர் முதற்கொண்டு உணவுப் பொருளோ உடையோ இடமோ தங்குவதற்கு வீடோ எந்த விதமான வசதிகளும் இருக்காது. அவர்கள் ரோட்டிலே, தெருவிலே, நிலத்திலே, திறந்த வெளியில தான் இருக்கணும். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் குளிர்காலம் வரும், படையும் தாக்கும், ஜெயிச்சிருவாங்க. அதுதான் இங்கே நடக்குது. ரஷ்ய படை பின்வாங்கிட்டே இருக்குது. ஹிட்லர் சந்தோஷத்தில் இருக்கிறார், ஐயே நான் ஜெயிச்சிருவோம் போலுக்கே அப்படின்னு. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ கிட்ட நெருங்கிட்டாங்க. ஹிட்லர் நான் உச்சகட்டத்தில் இருக்கேன், நான் வெற்றியின் இந்த கிளைமேக்ஸ் ஆஃப் ஹாப்பினஸில் யார் இருக்கிற அப்படிங்கிறாரு. நான் ரஷ்யாவை மட்டும் பிடிச்சிட்டேன்னா எனக்கு போதும், யூரோப்பே என் கையில் நீ வெற்றி திளைப்பில் இருக்கும்போது, ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மாஸ்கோவை நோக்கி படை போய்கிட்டு இருக்கும்போது லெனின்கிராடு வரவும் குளிர்காலம் ஆரம்பிக்குது, ரஷ்யா தாக்குதல் நடத்துது. அதுதான் லெனின்கிராடு போர் அப்படிங்கிறாங்க. இந்த லெனின்கிராடு போர், பேட்டில் ஆஃப் லெனின்கிராடு தான் இரண்டாம் உலக போர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது மட்டும் இல்லை, இதுவரை ஜெர்மன் மக்கள் எங்கெங்கெல்லாம் யார் நாட்டெல்லாம் பிடிச்சிருக்காங்களோ அங்கே அந்த நாட்டில் இல்லை, நார்வே, டென்மார்க், எங்கெல்லாம் இவங்க பிடிச்சாங்களோ, செக்கோஸ்லோவேக்கியா, எந்தெந்த நாடுகளெல்லாம், பிரான்ஸ், எல்லாம் ஜெர்மனிய பிரதிநிதிகள் கையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஹிட்லர் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கிறார், எந்த நாட்டிலையா இருந்தாலும் சரி யூதர்கள் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் பிடிச்சி கொன்னுறணும். ஏன்னா ஹிட்லர் நினைக்கிறாரு, ஏன் ஜெர்மனி முதல் உலக போரில் தோத்துது அப்படின்னா அதற்கு யூதர்கள் ஆதரவு அளிக்கவில்லை. ஹிட்லர் நினைக்கிறாரு, யூதர்கள் ஆதரவு அளிக்கவில்லை, யூதர்கள் ஜெர்மனிய படைக்கு ஆதரவாக செயல்படவில்லை, பிற வெளிநாடுகளுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். எனவே அவர்கள் தேச துரோகிகள் என கருதி எங்கெல்லாம் யூதர்கள் உள்ளனரோ அங்கெல்லாம் யூதர்களை கொன்று குவித்துவிட ஆணையிட்டார். அதுவும் எப்படி என்றால் டார்ச்சர். அவர் சொன்னார், ஒரு சில வகைகள், கான்சென்ட்ரேஷன் கேம்ப், ஒரு சின்ன ரூம் 10 பேர் தான் இருக்கலான்னா அந்த ரூமில் ஒரு 200 பேரை பிடிச்சி அடைச்சி பூட்டிட்டு வந்துடணும். இல்லை புதைகுழி மாதிரி ஒரு குழி தோண்டி 1000-2000 பேரை உயிரோட வச்சு புதைச்சிடணும். கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ், குவித்தினி வதை. அந்த வதை சும்மா அப்படியே தூக்கில் போட்டும் கொன்னுன்னா கூட அதை ஒரு சிலர் ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் அணுவாக போகணும் அப்படிம்பாங்க. தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், காற்றும் இல்லாமல், மூச்சு முட்டி மூச்சு திணறி ஒன்று ஒன்றா இழந்து, அந்த மாதிரி ஜெர்மனிலேயும் ஜெர்மனி பிடித்த நாடுகள்லேயும் மொத்தம் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சிருந்தாங்க. உலக வரலாற்றிலேயே ஹிட்லரை ஏன் ரொம்ப மக்களும் அறிஞர்களும் படித்தவங்களும் எல்லா வகையான மக்களும் வெறுக்கிறாங்கன்னா அது இந்த விதமான சித்திரவதை தான். ஒரு இன மக்களை மட்டும் டார்ச்சர் செய்து துன்புறுத்தி, அதுவும் விதவிதமான வகைகள்லாம் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் பண்ணி வச்சு பலவிதமான இனப்படுகொலை செய்தாங்க. அந்த கொல்லுற முறைக்கே பலவிதமான தொழில்முறை இருந்திருக்குது.
அதை வச்சு கொண்டிருக்கிறாங்க. கடைசியில் போர் முடிஞ்சு ஒரு சில அப்புறமாட்டு 1945 போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மனியை தோண்டி அங்கங்கே பார்க்குறாங்க. எங்கேயாவது மூளை முடுக்கில் 1-2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 1-2 பேர் பார்த்தந்தான் உயிர் இருந்திருக்கு. உயிர் இருந்த போதிலும் அந்த சடலமாக மீட்டு எடுக்கப்பட்டார்கள். இவங்கெல்லாம் அந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப், அந்த குவித்தினி முகாம்கள்லேருந்து மீட்டு எடுக்கப்பட்டவங்க. அறைகளில் திணிக்கப்பட்டு பூட்டப்பட்டவர்கள், எங்கேயாவது இருந்து திறக்கப்பட்டு திரும்ப அவங்கள மீட்டு எடுத்தாங்க. புதை குழிகளில் இருந்து அப்படியே மீட்கப்பட்டவங்க தான். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்கெல்லாம் பொழைச்சிக்கிட்டாங்க தான். இருந்தாலும் அது ஒரு மனிதாபிமானமற்ற செயல், இன்ஹியூமன் அட்ரோசிட்டி. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஹிட்லர் எப்படி போனாலும் நான் வெற்றி உறுதி அப்படிங்கிற நிலைமையில் ஹிட்லர் வெற்றி அடைஞ்சிட்டாரு, நம்மளும் அப்போ துணிஞ்சு இறங்கலாம் அப்படின்னு ஜப்பான் என்ன பண்ணுதுன்னா தென்கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பெருங்கடலை சுற்றி உள்ள இடங்களை கைப்பிடிக்கிறதுக்கு நிற்குது. கிழக்கு ஏசியா மற்றும் பசிபிக் கடல்களில் உள்ள ஒரு சில பகுதிகளை ஜப்பான் பிடிக்கிறதுக்கு ஆர்வத்தோடு இருக்குது. இப்படி ஆர்வத்தோடு இருக்கும்போது அதுக்கு ஒரு சின்ன எண்ணம் என்ன வருது அப்படின்னா, பசிபிக் கடலில் ஹவாய் தீவு பக்கத்தில் அங்கே பேர்ல் ஹார்பர் பவளத்திட்டு துறைமுகம்ங்கிற ஒரு இடத்துல அமெரிக்கா விமானப்படை வச்சிருந்தது. அமெரிக்கா தன்னுடைய விமானப்படையை பவளத்திட்டு துறைமுகத்தில் குவிச்சு வச்சிருந்தது. ஒருவேளை ஏதேனும் பிரச்சனை வந்ததுன்னா பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு. ஜப்பான் எந்த விதமான முன் ஆலோசனையும் இன்றி திடீர்னு டிசம்பர் 7ஆம் தேதி 1941 டிசம்பர் 7ஆம் தேதி பவளத்திட்டு துறைமுகம் மீது ஜப்பான் தன்னுடைய குண்டுகளை வீசி அதை தகர்த்து எறிந்துவிட்டது. அப்போ இதுவரை 2ஆம் உலகப் போர் மீது கவனத்தை திருப்பாத அமெரிக்காவின் கவனத்தை ஜப்பான் ஈர்த்து விட்டது. 1939 முதல் டிசம்பர் 41 வரை அமெரிக்கா பொறுமையாக இருந்தது. எந்தவித காரணத்திற்காகவும் போரில் ஈடுபட விரும்பவில்லை, அமைதி காத்து வந்தது. ஆனால் ஜப்பானுடைய அட்ரோசிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கர்வமான செயல், நம்முடைய நாட்டுக்கு அருகில் உள்ள இந்த விமானப்படையை நொறுக்கிவிட்டால் அமெரிக்கா என்ன செய்துவிடும் என்று உடனடியாக எந்தவித ஆலோசனையுமின்றி பவளத்திட்டு துறைமுகம் தகர்க்கப்பட்ட உடனேயே அமெரிக்கா 2ஆம் உலகப் போரில் இறங்குகிறது. இதற்கிடையில் ஜப்பான் ஆசியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய காலனிகள் பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, டச்சு காலனின்னு சொல்லக்கூடிய இந்தோனேசியாவையும் பிடிச்சிடுச்சு. டச்சு கிழக்கிந்திய பகுதிகளையும் ஜப்பான் ஆக்கிரமித்து விட்டது. அப்போ ஜப்பான் பார்த்தோன்னா இதுவரை இங்கிலாந்துக்கு காலனியாக இருந்த இடங்களையும் பிடிச்சிக்கிட்டு இந்தோ சைனா, இந்தோனேசியா இவங்க கையில் இருந்த காலனிகளையும் ஆக்கிரமித்து கொண்டு விட்டது. இதுவரை நாம் பார்த்தது 2ஆம் உலகப் போரின் போக்கு, முதல் பாகம். அடுத்த பாகத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.